இன்றைய நாளுக்கான நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 12 தொடக்கம் 19 முடியும் வரை. அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பார்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் ஜூதா, துரோகியாக மாறிய ஜூதாஸ் கரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் ஜெருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் அந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தனர். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளின் தொல்லைகளுக்குள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதனால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்கள் பலர் இருந்தார்கள். அந்த சீடர்களுக்குள் இருந்து 12 அப்போஸ்தலர்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கிறார். அதாவது அந்த நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் என்றும் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்தார். இரவெல்லாம் கடவுளோடு அவர் செபத்தில் நிலைத்திருந்து பின்பு இறங்கி வந்து அங்கே இருந்த அந்த சீடர்கள் மத்தியில் இருந்து 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிவு செய்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது விடயம், ஒரு காரியத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வதற்கு முன்பு தந்தையாம் கடவுளோடு அவர் செபத்தில் நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். தான் தெரிவு செய்ய போகின்ற இந்த அப்போஸ்தலர்களுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்றாடுகின்றார். ஏனெனில் தன்னுடைய பணியை, இறையாட்சியின் பணியை தனக்கு பின் இந்த உலகத்திலே செய்வதற்கு தேவையான ஆட்களை தெரிவு செய்கின்ற அந்த தெரிவுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனிடம் மன்றாடுகிறார். அந்த அடிப்படையிலே இந்த அப்போஸ்தலர்கள் சீடர்கள் மத்தியில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தெரிவிலே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற இந்த 12 அப்போஸ்தலர்களும் பல்வேறுபட்ட குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார்கள். பல்வேறுபட்ட தொழில் நிலைகளில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஒரு சிலர் தனியாகவும், ஒரு சிலர் சகோதரர்களாகவும், ஒரு சிலர் தீவிரவாதியாகவும், காட்டி கொடுத்தவராகவும், மறுதளித்தவராகவும், இன்னும் வரி வசூலிப்பவராகவும் பல்வேறுபட்ட சூழ்நிலை குடும்ப பின்னணிகளில் இருந்து இவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஒரு விடயம், இறைவனால் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, இவர்கள் செய்கின்ற முன்னைய பணிகளில் இருந்து விலகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை போன்று மனிதர்களை பிடிப்பதற்காக, மனிதர்களை இறை ஆட்சிக்குள் கொண்டு வருவதற்காக, இயேசு ஆண்டவர் செய்த பணியை செய்வதற்காக இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த அழைப்பிலே அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய போதனைகளினால் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். உவமைகளை விளக்கி கூறுகின்றார். இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையின் 2வது பகுதி சொல்லுகிறது, இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் என்று. பிரியமானவர்களே, இயேசு சமத்துவத்தை விரும்பினார். இயேசுவினுடைய ஆட்சியில் சமத்துவம் இருந்தது. சமமான நிலையில் இருந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்ற அவர் விரும்பினார். உயர்ந்த நிலைகளில் இருந்து கொண்டு, கதிரைகளில் இருந்து கொண்டு, அதிகாரங்களை தக்க வைத்து கொண்டு பணியாற்ற அவர் விரும்பவில்லை. மாறாக அவர் சமநிலையாக, சகோதரத்துவத்தோடு எல்லோரையும் ஒரே நிலையில் இருந்து அவர்களுக்கு பணி செய்ய அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம், ஜெருசலேமில் இருந்தும் சீர் சீதோன் கடற்கரை பகுதிகள், புற இன நகர்களில் இருந்தும் வந்திருந்த மக்கள்
பலர் இயேசுவின் வல்லமையை பெற்றார்கள். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பணி செய்தல் என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, புறவினம் இல்லாத, ஒற்றுமையோடு சகலையும் அரவணைக்கின்ற ஒரு நிலையில் காணப்பட வேண்டும். நான்காவதாக, பேய்களும் பிணிகளும் நோய்களும் வருத்தங்களும் நீங்க, மனதிலே அமைதியடைய, உடலிலே நலம் கிடைக்க இந்த அப்போஸ்தலர்கள் பணியாற்றுகிறார்கள் இயேசுவோடு சேர்ந்து. என் அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, நானும் நீயும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள். திருமுழுக்கினூடாக இதே பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒரு தாயாய் தந்தையாய், மகனாய் மகளாய், குருவாய் துறவியாய், நாங்கள் வேலை செய்யும் இடங்களில் எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற நாங்கள் கிறிஸ்துவை போல் மற்றவர்களுக்கு சமத்துவத்தோடும் நீதியோடும் பரிவுள்ளத்தோடும் பணி செய்வோம். இறையாட்சியை நாங்கள் தொடர்ந்து பணி செய்ய இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமேன்.